எதுக்காக இதை சொல்ல வரனா, விஷ்ணு சகஸ்ரநாமம்ன்ற அந்த அந்த இறைவனுடைய 1000 நாமங்களுடைய மகிமையை சொல்லி மாளாதுங்க. வீட்டுல தினம்தோறும் இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை 48 நாள் இதை நம்ம தொடர்ச்சியா பண்ணிட்டோம்னா நிச்சயமா நிறைய மாற்றங்களை நீங்க கண் கூட பாப்பீங்க. என்னப்பா நீ இப்படி சொல்லிட்டியே, அதெல்லாம் நடக்கிற விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கேட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். நம்ம செயல்படுத்தினாதானே, அதை பிராக்டிஸ் பண்ணாதானே அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரிய முடியும். இப்போ ஒரு மருந்தை புதுசா கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மருந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை எலியில வச்சு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் சில மனித உடம்புகளை வச்சு செக் பண்றாங்க. இதை செக் பண்ணாதானே அது மகத்துவம் வாய்ந்ததா இல்லையான்னு தெரியும். அதுபோல விஷ்ணு சகஸ்ரநாமத்துடைய மகிமை இதுதான். நீங்க செக் பண்ணி பாருங்க, நிச்சயமா பலன் கண்கூடா தெரியும். ஏன்னா நம்ம ஒவ்வொன்றும் இவ்வளவு கஷ்டங்களா இருக்கு, இவ்வளவு இதுவா இருக்கு, இந்த வேதனைகளை பார்த்து புலம்பு புலம்பு புலம்பு, அந்த புலம்பல் வேண்டாமே. அந்த புலம்பி தவிக்கிறத விட்டுட்டு அந்த புலம்பலை நிறுத்திட்டு இதை செஞ்சு பார்த்தோம்னா நமக்கு எதனால பிரச்சனை வந்ததோ அந்த பிரச்சனை தீரத்துக்கு தன்னாலேயே வழி பிறக்கும். தை பிறந்தா வழி பிறக்குன்ற மாதிரி விஷ்ணு சகஸ்ரநாமத்தை படித்தால் நம் வாழ்வில் இருக்கும் அத்தனை தடைகளும் விலகுவதற்கான வழி பிறக்கும். அதனால செயல்படுத்தி பாருங்க, நிச்சயமா நம்ம மேன்மை அடைவோம்.